பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்றீர்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை இடைக்கின்றோம். தேவரீர், இந்த நாளின் ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை இடைக்கின்றோம். இந்த ஆராதனை வேலை முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றேன். துவக்க முதல் முடிவு பரியந்தமாக நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம நேரமாக சேர்ந்து பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 2. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுகின்ற வண்ணமாக இந்த வாரம் கூட காலை மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதிரைகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியினவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சுகளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர்.
கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கையிடுவோமாக. முதலாம் பாவறிக்கை ஜெபத்தை நாம் சொல்வதின் வாயிலாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விளைந்தே அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தகவல்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளச் செய்கின்ற வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தன்மத்தும் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு முக்கியமுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தருடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துதான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்திருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே கூட உம்முடைய திருமறையை நாங்கள் வாசித்து அதை தியானிக்கின்ற வேளையிலே கூட அந்த வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். சிறப்பாக தேவரீர் இந்த ஆராதனை என்கின்றது வருகின்ற வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள், விசுவாச கூட்டத்தாராகிய நாங்கள் ஒன்று கூடி வருகின்ற ஒரு ஆராதனையாக காணப்படுகின்றது. ஒருவேளை இல்லத்தில் இருந்து கூட நாங்கள் இந்த ஆராதனை கலந்து கொள்ளும் போது கூட குடும்பமாக தேவரீர் விசுவாசத்தின் குடும்பமாக நாங்கள் உடனிணைந்து இந்த ஆராதனை கலந்து கொள்கின்ற மேலான ஸ்லாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நீர் கொடுக்கின்றபடியாலே உமக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். அதை குறித்து இந்த நாளிலே கூட தியானிக்கும் போது கூட உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக இடத்திலே செபிக்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுபத்தை அடைக்கின்றேன். நல்ல பிதாவே, ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை.
வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும்போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத வேத பாடம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 148. சங்கீதம் 148. அல்லேலுயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே, அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே, அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே, அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே, அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிரயாணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியுள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாடமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். சுவிசேஷ பாடமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 16 26 முடிய. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. சிறு பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நடிகளும் ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம். சுவாமி, இந்த நாளிலே கூட உம்முடைய கிருபையின் ஈவாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பிள்ளை செல்வங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். அந்த பிள்ளை செல்வங்களை நாங்கள் வளர்க்கின்ற வேளையிலே கூட உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் அவளை வளர்க்கத்தக்கதாக தேவரீர் அவர்கள் வளரும்போது கூட உலக பிரகாரமான ஒரு பயத்திலே வளர்வதை காட்டிலும் உமக்கு முதலாவதாக பயந்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதமான நன்மையான ஈவுகளை அவர்கள் பெற்று இந்த உலகத்திற்குள்ளதாக தேவரீர் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற பிள்ளைகளாக வளர்ச்சி அடையும்படியாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய கரத்தை நீர் வைக்கும்படியாக இடத்திலே ஜெபிக்கின்றேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமாக அப்படியே கரங்களிலே கொடுக்கின்றேன். பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எந்த விதமான சுகவீனங்களோ பலவீனங்களோ எதுவும் அணுகாதவனமாக எல்லாவற்றுக்குமாக நீர் விலக்கி காத்து கொண்டு வழிநடத்தும்படியாக இடத்திலே ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆவியானவரே, அன்பின்
தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம், தொழுது கொள்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரம் அடைக்கின்றோம். விசேஷமாக இந்த வேளையிலே கூட தேவரீர் நாங்கள் உம்முடைய திருமறை தியானிக்கின்ற இந்த ஒரு தியான வேளையை முழுமையாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றேன். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலே கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வர்ஷிப், செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த். இந்த ஆராதனையானது எதை குறிக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே, இறை மக்களின் விசுவாசத்தை அவர்கள் கொண்டாடுகின்றதை அது குறித்து சொல்லுகின்றதாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் இறை மக்கள் அனைவருமாக இந்த ஆராதனையிலே ஒன்று கூடி வருகின்றதே அது ஒரு கொண்டாட்டமாக காணப்படுகின்றது. இட்ஸ் a celebration where people of God, people of one faith, they gather together, they worship the living God. அனைவருமாக ஒன்று கூடி வந்து இந்த தேவனை ஆராதிக்கின்றது. அதோடு கூட இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவது, துதிகளை ஏறெடுப்பது, இவைகள் எல்லாம் விசுவாச கூட்டத்திற்கு சேர்ந்தவர்கள். ஒரே தேவன் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். அந்த ஒரே தேவன் மீது இருக்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கின்ற ஒரு கூட்டத்திற்கு சேர்ந்தவர்களாக நாம் ஒன்று கூடி வந்து நாம் இந்த ஆராதனை பங்கு கொள்கின்றோம். ஒருவேளை இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டாலும் நம்முடைய இல்லங்களிலே குடும்பமாக நாம் அமர்ந்து இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்கின்ற ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை, ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இறைவன். ஆகையினாலே அதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதோடு கூட இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற வேளையிலே சங்கீதம் 98:9 தெளிவாக சொல்கின்றது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்பதாக சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்கின்றது. ஸோ இந்த ஒரு ஆராதனைக்குள்ளதாக நாம் கலந்து கொள்ளுகின்ற வேளையிலே பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்தத்தோடு கூட நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் இந்த பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்வதற்காக அவருடைய சன்னிதானத்திற்குள்ளதாக நாம் கடந்து வருகின்றோம். ஆகையினாலே நாம் தொழுது கொள்கின்ற தேவன் பரிசுத்தமான தேவன். நம்முடைய ஆராதனை பரிசுத்தமான ஒரு ஆராதனை. இவைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கின்ற வேளையிலே நாம் கூட எப்படியாக இந்த ஆராதனைக்குள்ளதாக நாம் நுழைய வேண்டும் என்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆகையினாலே இந்த வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாக நாம் இந்த ஆராதனைக்குள்ளதாக வந்து அதிலே நாம் கலந்து கொள்ளுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து நமக்கு வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதியை நாம் பார்க்கின்ற வேளையிலே அங்கே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு நாம் பார்க்கின்றோம். அங்கே நான் பார்க்கின்ற ஏசாயா 6:1 வாசிக்கும் போது, ஆண்டவர் உன்னதமும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அந்த ஆண்டவர் ஒரு உன்னதமான உயர்வான சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்க கண்டேன் என்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அதோடு கூட அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திரம், அவர் ஒரு மேலான ஒரு இடத்தில் இருக்கின்றார், சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கின்றார். ஸோ அவர் ஒரு ராஜாவாக இருக்கின்றார். அந்த ராஜாவை நாம் தொழுது கொள்வதற்காக, ஆராதிப்பதற்காக, ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் ஒரு பிரைம் மினிஸ்ட்ரியோ இல்லை சீஃப் மினிஸ்ட்ரியோ இல்லை ஒரு நல்ல மேல் அதிகாரிகளை நாம் பார்ப்பதற்காக நாம் செல்லுகின்ற வேளையிலே பலவிதமான ஆயத்தங்களை நாம் செய்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம்.
இவர் ராஜாதி ராஜாவாக அவர் காணப்படுகின்றார். சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். அந்த சிங்காசனத்தின் மீது பரிசுத்தத்தோடு கூட வீற்றிருக்கின்ற இந்த ராஜாவை ஆராதனை செய்வதற்காக வருகின்ற நாம் எவ்வளவாக நம்மை நாமே ஆயத்தப்பட்டு கொண்டு அவருடைய சன்னிதானத்திற்குள்ளதாக நாம் கடந்து வருகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே தான், இதை பார்த்த வேளையிலே இந்த தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், அதமானேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் he recognizes himself. நான் எந்த விதமான ஒரு அசுத்த ஆவியோடு கூட உதடுகளோடு கூட நான் இருக்கின்றேன் என்கின்றதை அவர் உணர்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். அப்படியாக நாம் கூட இந்த ஆராதனைக்குள்ளதாக நாம் வருகின்ற வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொண்டு, இதோ இந்த நிலைமையிலே நான் இந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன், நான் அரிசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்பதாக சொல்லி இந்த தீர்க்கதரிசி தெளிவாக அவர் சொல்லுகின்றவராக அவர் காணப்படுகின்றார். இதோ அசுத்த உதடுகள் இருக்கின்ற சினங்கள் நடுவிலே நான் வாசமாய் இருக்கின்றேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தரை என்னுடைய கண்கள் கண்டது. இப்படிப்பட்ட ஒரு அரிசுத்த உதடுகளுடைய ஒரு மனுஷன் அரிசுத்த ஜனங்கள் மத்தியிலே இருக்கின்றவன். ஆனாலும் இந்த சிச்சுவேஷனில், இந்த நிலைமையில் இருக்கின்ற நான் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது என்பதாக சொல்லி அவனுடைய நிலைமையை அறிக்கை செய்கின்றார். அதோடு கூட தேவனுடைய மகிமையை குறித்து கூட அவர் அறிக்கை செய்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். அப்பொழுதுதான் இந்த ஆண்டவர் அவருடைய உதடுகளை அவர் சுத்தப்படுத்துகின்றவராக அவர் காணப்படுகின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றவராக அவர் காணப்படுகின்றார். இதுதான் நம்முடைய ஆராதனையின் முறைமையிலே கூட நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதி, அது எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி, அது திருவிருந்து ஆராதனையாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஆராதனை முறைமையாக இருந்தாலும் சரி, முதலாவதாக ஆயத்தப்படுதல், இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். இரண்டாவதாக பாவ அறிக்கை, த கன்ஃபெஷன். மூன்றாவதாக பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்கின்றோம், அதுதான் அப்சல்யூஷன். அதற்கு பிறகுதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கின்றதை நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுகின்றோம். அதற்காகத்தான் செபித்து நாம் ஆயத்தப்படுகின்றோம். செபித்து ஆயத்தம் ஆன பிறகு அந்த வார்த்தையானது நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த வார்த்தையானது நமக்கு அறிவிக்கப்படுகின்ற வேளையிலே நமக்குள்ளதாக ஒரு மாற்றம் உண்டாகின்றது. அந்த வார்த்தை கிரியை செய்கின்றது, கிரியை செய்கின்ற வார்த்தைகள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றது. அந்த மாற்றத்தை நமக்குள்ளதாக உண்டு பண்ணுகின்ற வேளையிலே தான் கர்த்தர் சொல்லுகின்றார், யாரை நான் அனுப்புவேன். சமுதாயத்திற்குள்ளதாக அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை எங்களுடைய இதயத்துக்குள்ளதாக விதைக்க ஆள் இல்லையே என்பதாக சொல்லி அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் ஏக்கத்தோடு கூட இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே நான் யாரை அனுப்புவேன்? அப்பொழுதுதான் வசனம் சொல்கின்றதோ, இதோ அடியேன் இருக்கின்றேன், என்னை அனுப்பும் என்பதாக சொல்லி ஆயத்தத்தோடு கூட இருக்கின்ற இவர் சொல்லுகின்றார், நான் இருக்கின்றேன், இதோ நீ என்னை அனுப்பும் என்பதாக சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகின்றவராக அவர் காணப்படுகின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இவைகளெல்லாம் முடிந்த பிறகு நாம் சமுதாயத்திற்குள்ளதாக கடந்து செல்கின்றோம். கேட்டவைகளை, அனுபவித்தவைகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனுடைய உத்தரவாதத்தோடு கூட நாம் தேவனுடைய அந்த ஒரு அத்தாரிட்டியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக சமுதாயத்திற்குள்ளதாக நாம் கடந்து செல்கின்றோம். அந்த ஒரு மேலான பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளதாக நாம் நுழைகின்ற வேளையிலே எப்படியாக நுழைய வேண்டும் என்று நாம் திருமறையை பார்க்கின்ற வேளையிலே சங்கீதம் 102 தெளிவாக சொல்கின்றது, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள்.
சோகத்தோடு கூட அவருடைய சந்நிதி முன் வர வேண்டாம். ஆனால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து மிக சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கப் போகின்றோம், துதிக்கப் போகின்றோம், ஸ்தோத்திரிப்பதற்காக அவருடைய சன்னதிக்குள்ளதாக நாம் கடந்து செல்ல போகின்றோம் என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆராதனையை கலந்து கொள்ளுகின்ற அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதோடு கூட ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஏன் இதற்காக ஆனந்தத்தோடு கூட வர வேண்டும் என்றால், கடந்த வாரம் முழுமையாக தெய்வன் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி கொண்டு வந்தார், பாதுகாத்து கொண்டு வந்தார், ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்தது. ஆகையினாலே அவைகளை எல்லாவற்றையுமாக நாம் நினைவு கூர்ந்தவர்களாக ஆனந்தத்தோடு கூட நாம் அவருடைய சன்னதி முன்பதாக நாம் வருகின்ற அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் வசனம் தெளிவாக சொல்கின்றது. அப்படி அவருடைய சன்னதி முன்னுக்குள்ளதாக நாம் வருகின்ற வேளையிலே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இதோ அவருக்கு பயப்படுகின்றவர்கள் மேல் நிலைத்திருக்கின்றது என்பதாக சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. சங்கீதம் 118 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையிலே அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை சூழ்ந்து கொள்கின்றார். என்றென்றைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களை அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது, அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது, அவர்களோடு கூட இருந்து அது வழி நடத்துகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இதோ அவருடைய சந்நிதிக்குள்ளதாக வருகின்ற வேளையிலே பயபக்தியோடு கூட வரும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றதாக காணப்படுகின்றது. அந்த ஒரு பயபக்தி நம்மிலே காணப்பட வேண்டும். மகிழ்ச்சியோடு கூட ஆனந்தத்தோடு கூட அவர் சன்னதி முன்னதற்குள்ளதாக நம் வருகின்ற இறை மக்களாக காணப்பட வேண்டும். அதோடு கூட யோவான் 4:24 சொல்லுகின்ற வண்ணமாக ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லுகின்ற வேளையிலே அநேக வேளைகளிலே அது தவறான முறையிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அல்லேலூயா பிரைஸ் லார்ட், அல்லேலூயா பிரைஸ் லார்ட் என்று சொன்னால்தான் ஆவி இருக்கின்றது, அது சொல்லாவிட்டால் ஆவி இல்லை, அனல் இல்லை என்பதாக சொல்லி அநேக வேளையிலே பலவிதமான கிரிட்டிசிசம்ஸ் வருகின்றதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் ஆவியாய் இருக்கின்றார். அப்படி என்றால் ஆவியாய் இருக்கின்ற தேவன் நம்மதிலே அவர் பிரசன்னராக இருக்கின்றார், உலாவிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு உணர்ச்சி நமக்குள்ளதாக காணப்பட வேண்டும். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளதாக காணப்படுகின்ற வேளையிலே அவருடைய சன்னிதானத்திற்குள்ளதாக நாம் வரும்போது எந்த விதமான உலக பிரகாரமான சிந்தனை நமக்குள்ளதாக காணப்படாது. நாங்கள் அவருடைய சன்னிதானத்திற்குள்ளதாக பரிசுத்தமான தேவன் வீற்றிருக்கின்ற அந்த சன்னிதானத்திற்குள்ளதாக நாங்கள் கடந்து செல்கின்றோம். ஆகையினாலே உலக பிரகாரமான சிந்தனைகள், யோசனைகள், கவலைகள் எல்லாவற்றையுமாக இந்த ஆலயத்திற்கு வெளியே ஆராதனைக்குள்ளதாக கடந்து வருவதற்கு முன்பதாக எல்லாவற்றையுமாக வெளியே விட்டுவிட்டு நாங்கள் பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்வதற்காக நாங்கள் போகின்றோம். ஆகையினாலே அதுதான் ஆவி, தேவனுடைய ஆவி நிறைந்திருக்கின்றது. அந்த ஆவி நிறைந்திருக்கின்ற இடத்திற்குள்ளதாக நாங்கள் பிரவேசிக்கின்றோம். ஆகையினாலே அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளதாக காணப்பட வேண்டும். அதோடு கூட நாம் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்களாக இருக்கலாம், பாவ மன்னிப்பின் ஜெபமாக இருக்கலாம், அந்த ஜெபங்கள் உண்மையான ஒரு ஜெபங்களாக காணப்பட வேண்டும். ஏதோ அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு வாரமும் சொல்லுகின்றோம், மனப்பாடமாகி விட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி அதை நாம் சொல்லக்கூடாது. மாறாக உண்மையோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொண்டு உணர்ச்சியோடு கூட உணர்ந்து நாம் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கின்ற ஒரு விசேஷித்த காரியமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இதோ நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி ரோமர் 12 முதலாம் வசனம் சொல்லுகின்றது. இந்த ஆராதனைக்குள்ளதாக நாம் கடந்து வருகின்ற வேளையிலே என்னையே நான் தேவனுக்கு என்று அர்ப்பணம் செய்கின்றேன், என்னையே முழுமையாக நான் தேவனுக்கு என்று கொடுக்கின்றேன்.
இதோ நான் கொடுக்கின்ற காணிக்கைகள் அல்ல, அவைகள் தேவனுக்கென்று நான் கொடுக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை ஜீவ பலியாக நான் கொடுக்கின்றேன் என்பதாக சொல்லி அந்த ஒரு உணர்வோடு கூட நாம் இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளுகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தோடு கூட நாம் கலந்து கொள்ளுகின்ற வேளையிலே அந்த இறைவன் அவர் நம்மோடு கூட இருந்து, என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் முழுமையாக அவர்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள், முழுமையாக ஜீவ பலியாக அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினாலே நான் அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வேன். சமுதாயத்துக்குள்ளதாக கடந்து சென்ற பிறகு நான் அவர்களோடு கூட தங்கி தாபரிப்பேன் என்பதாக சொல்லி அவர் நம்மோடு கூட இருந்து உலகத்திற்குள்ளதாக சென்று நாம் வாழும்போது அவர் நம்மை வழிநடத்துகின்ற இறைவனாக அவர் காணப்படுவார். அதோடு கூட கடைசியாக நாம் பார்க்கின்ற வேளையிலே ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே நாம் தேவனை விட்டு தூரே இருக்க கூடாது. இதோ அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாயிருந்தது என்பதாக சொல்லி வருத்தத்தோடு கூட தேவன் அந்த ஒரு வசனத்தில் சொல்லுகின்றார். அதோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்போது மனுஷருடைய பயத்தோடு கூட தான் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அது தேவனுக்கு வருத்தத்தை கொடுக்கின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகையினாலே இதோ நாம் அவருடைய சன்னிதானத்திற்குள்ளதாக வருகின்ற வேளையிலே அவரை விட்டு நாம் தூரமாய் இருக்கக்கூடாது. அதோடு கூட எந்த மனுஷரனை பார்க்கின்றார்களோ, அவரனை பார்க்கின்றார்களா, இவரனை பார்க்கின்றார்களா என்கின்ற அந்த மனுஷரை பார்த்து நாம் இந்த ஆராதனைக்குள்ளதாக கலந்து கொள்ளக்கூடாது. அந்த தேவனையே பார்த்தவர்களாக நாம் இந்த ஆராதனைக்குள்ளதாக கலந்து கொள்ளுகின்ற வேளையிலே அதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனையாக காணப்படுகின்றது. அதோடு கூட அந்த பரிசுத்தமான ஆராதனை என்று சொல்லும்போது நான் பரிசுத்தர் ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதாக சொல்லி லேவியராகமம் 19:2 வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. அந்த தேவன் பரிசுத்தமான ஒரு தேவன். ஆகையினாலே நாம் கூட பரிசுத்தத்தோடு கூட நாம் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகின்ற இறை மக்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இந்த ஆராதனைக்குள்ளதாக நாம் கலந்து கொள்கின்ற வேளையிலே அந்த இறைவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்து கொள்ளுவார். தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிறைத்து அவர் நம்மை வழிநடத்துவார். அதோடு கூட சமுதாயத்துக்குள்ளதாக நாம் கடந்து செல்கின்ற வேளையிலே அநேக சினங்களுக்கு, சமுதாயத்தை வாழ்கின்ற அநேக சினங்களுக்கு அவருடைய சாட்சிகளாக வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை எடுத்து உரைக்கின்ற ஒரு கருவிகளாக நாம் வாழ்வதற்கு, ஜீவிப்பதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி அவர் நம்மை உலகத்திற்குள்ளதாக அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு கூட நாம் சமுதாயத்துக்குள்ளதாக சென்று அவருக்கென்று நாம் வாழ்வோம், ஜீவிப்போம். அந்த தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அவர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அருளாதர் நாமமதில் ஒரு வாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும்
வாழ்வின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினத்தவரை தாயன்பால் அணைப்பவரே. நோயினத்தவரை தாயன்பால் அணைப்பவரே. பரிகாரினானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். பரிகாரினானே என்பார், பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அன்பின் இயேசு பிதாவே, ஒரு முறை கூட அப்படி நாமத்திற்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரமும் கிடைக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலே கூட தேவரீர் ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற வேளையிலே எப்படியாக விசுவாசத்தின் கூட்டத்தாராக ஆயத்தத்தோடு கூட நாங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்றதை குறித்து இந்த நாளிலே தெளிவோடு கூட எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் எடுக்கின்றோம். விசேஷமாக இந்த நாட்களிலே எங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த ஆராதனை கலந்து கொள்கின்ற வேளையிலே கூட எங்களை நாங்களே முழுமையாக ஆயத்தப்பட்டு கொண்டு நாங்கள் இந்த ஆராதனை கலந்து கொண்டு அதன் மூலமாக மறுபடியுமாக நாங்கள் சமுதாயத்துக்குள்ளதாக செல்கின்ற வேளையிலே கூட உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட அநேக காரியங்களை தேவரீர் அநேக ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்களும் கூட உம்மை ருசி பார்ப்பதற்கு உம்முடைய அன்பை அவர்கள் அனுபவிப்பதற்கு தேவரீர் நாங்கள் அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதித்து எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை எடுத்துச் சொல்கின்ற ஒரு கருவிகளாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். அதற்காக வேண்டி எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். அதற்கு ஆயத்தப்படுகின்றதாக இந்த ஆராதனை காணப்படும்படியாக நீர் கிருபை பாராட்டும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். அதற்கென்று நாங்கள் அதை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை நீர் தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுபத்தை அடைக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்டு அழைக்கின்ற நாம் அனைவருமாக சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரியாள் ஒப்பத்தை பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்தில் எழுந்தொழினார். பரமணத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கின்ற பரிசுத்தவான்களுடைய சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். ஏற்கனவே கடந்த வாரம் நான் அறிவித்த வண்ணமாக திருச்சபை திறக்கலாம் என்பதாக கவர்மெண்ட் நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அதிலே பலவிதமான கண்டிஷன்ஸ் காணப்படுகின்றது. 60 வயதிற்கு மேல் இருக்கின்றவர்கள் வரக்கூடாது, 10 வயதிற்குட்பட்டவர்கள் பிள்ளைகள் வரக்கூடாது, இன்னும் பலவிதமான ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி பல கண்டிஷன்ஸ் நமக்கு கவர்மெண்ட் மூலமாக போடப்பட்டிருக்கின்றது. இதற்குரிய கடிதங்களை, லெட்டர்ஸ், நம்முடைய பேராயர் பிஷப்பிடத்தில் வந்த கடிதம், அதோடு கூட கவர்மெண்ட் அனுப்பி வைத்த ஆர்டர் எல்லாவற்றையுமாக நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் வாட்ஸ்அப்பில் நான் போட்டிருக்கின்றேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ், அதோடு கூட 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ், ஒவ்வொருவருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி பல கண்டிஷன்ஸ். ஸோ இப்படியாக நாம் ஆராதனை ஆரம்பிக்க வேண்டுமென்றால் பலவிதமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஆகையினாலே கமிட்டியாக ஒன்று கூடி நாம் இன்னும் சற்று காலம் தாமதப்படுத்தி நாம் இதை ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் கொரோனா வியாதி அநேக இடங்களிலே, பெங்களூர் பகுதியிலே அதிகரித்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு யாரையும் அணுகக்கூடாது என்கின்ற அந்த ஒரு நல் யோசனையோடு கூட, ஜனங்களுக்கு எந்த விதமான சுகவீனங்களோ பலவீனங்களோ அணுகக்கூடாது என்கின்ற அந்த நல்ல யோசனையோடு கூட நாங்கள் ஆராதனை ஆரம்பிக்கின்றதை சற்று ஒத்தி வைத்திருக்கின்றோம். ஒருவேளை இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு, ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கலாம், அந்த கொரோனா வியாதி குறைந்த பிறகு ஆரம்பிக்கலாம் என்பதாக நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். ஆகையினாலே நீங்கள் இந்த ஆராதனைகளிலே நீங்கள் இல்லத்திலிருந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மீன்வைல் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 8 மணியிலிருந்து 10 மணி வரை திருச்சபை திறந்திருக்கும். வருகின்றவர்கள் நீங்கள் வந்து செபித்து விட்டு செல்லலாம். ஆனால் ஒரு காரியம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், 60 வயதிற்கு மேல் இருக்கின்றவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வர வேண்டாம். இது கவர்மெண்ட் ஆர்டர். அதோடு கூட 10 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை தயவு கூர்ந்து நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டாம். இந்த சில காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு, அதோடு கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே கூட 5 மணியிலிருந்து 7 மணி வரை திறந்திருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாரத்து நாட்களிலே சனிக்கிழமை கூட மாலை திறந்திருக்கும். 5 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். நீங்கள் வந்து செபித்து விட்டு செல்லலாம். தேவைப்பட்டால் வாரத்தினுடைய தினங்களிலே ஒரு மணி நேரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருப்போம். வருகின்றவர்கள் வந்து செபித்து விட்டு நீங்கள் செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளையும் மனநாளையும் ஆசிரிக்கின்றவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். முதலாவதாக திருமண நாளை ஆசிரிக்கின்றவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மார்டின் ரோலன் சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேவிட் ஜான் ஜெபசிங், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கே திரவியம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே டேவிட். இவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றோம். தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கின்றவர்கள் மிஸ்டர் ஆர் மார்சன் திவ்யராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் டி.எஸ். ராபர்ட் சாம்ராஜ், மிஸ்ஸஸ் சபிதா ஜான், வைஃப் ஆஃப் மிஸ்டர் பி. ஜான் கென்னடி, மிஸ்டர் எஸ். பூர்ணகுமார், மிஸ்ஸஸ் காவ்யா டயானா, wife of Mr. Nyana Robinson, Mrs. Suganthi Suguna, wife of Mr. Matthew, Mr. D. Dennis Milton, Mrs. S. Jeba Suhasini, Miss Ruby Shobidam, Mrs. Ruby Shobidam, wife of Mr. Daniel Anandakumar, Miss Septika Karen,
மற்றும் மிஸ்டர் டி சைமன் இவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை ஆசிரிக்கின்றார்கள். இவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதோடு கூட திருச்சபையின் சார்பாக இவர்களை வாழ்த்துகின்றோம். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதர் நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னதர் நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நன்மையாலும் வாயை நிறைத்தாரே பூத்தியாய் நன்மையாலும் வாயை உன்வாயது கழுகை போல் பலன் கொண்டு உன்வாயது கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்தார் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். நேசிக்கின்ற பரிசுத்த பிதாவே, ஒரு முறை கூட உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். விசேஷமாக தேவரீர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் மனநாளையும் ஆசிரிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுமையாக நீர் ஆசீர்வதித்த தேவன், பாதுகாத்து கொண்டு வந்த தேவன், எல்லா விதமான நன்மையான ஈவுகளை அவர்களுக்கு கொடுத்த தேவன், நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டை முழுமையாக உடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். தேவைகள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதாக நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றையுமாக நீர் நிறைவாக தருவீராக. தேவரீர் குறைவுகளை நீர் நீக்கி போடுவீராக. அப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகம் பிரசனம் இவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று பாதைகளை செவைப்படுத்தி நல்ல மெய்ப்பெண்ணாக இருந்து நல்ல மேய்ச்சலின் பாதையிலே நீர் கரத்தை பிடித்து வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே செபிக்கின்றேன். ஒவ்வொருவரையுமாக உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றேன். ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தி அள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். அருளேராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருளேராளம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய் எல்லாம் திரளாய் பெய்யட்டுமே. சபையார்க்கின்ற ஒரு அறிவிப்பு. மேரேஜ் நோட்டீஸை குறித்து நோட்டீஸ் போர்டிலே வெளியே நாங்கள் போட்டிருக்கின்றோம். டீட்டெயில்ஸ் வெளியே இருக்கின்றது. யாருக்கும் திருமணம் நடைபெறுகின்றது என்கின்ற முழு விவரமானது அந்த நோட்டீஸ் ஆஃப் மேரேஜிலே போடப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக விரும்புகின்றவர்கள் நீங்கள் அதை பார்த்து கொண்டு செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அவளுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நேசிக்கின்ற பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். சுவாமி, இந்த நாளின் ஆராதனை வேலை முழுமையாக நீர் பொறுப்பேற்றுக் கொண்டீர், ஆசீர்வதித்தீர். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மதிலே உலாவி கொண்டு இருந்தது. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்துக்குள்ளதாக நீர் விதைத்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். அப்படியாக இந்த வாரம் முழுமையாக உம்முடைய கரங்களில் கொடுக்கின்றோம்.
எந்த விதமான சுகவீனங்களோ பலவீனங்களோ வியாதியோ எங்களை அணுகாதவனமாக அவைகளுக்கெல்லாம் நீர் விலக்கி காத்து கொண்டு பரிசுத்தமான ஒரு பாதையிலே நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு வழிநடத்தும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். சிறப்பாக தேவரீர் இந்த வேளையிலே கூட எங்களுடைய தேசத்திற்காக எங்களுடைய மாநிலத்திற்காக நாங்கள் வாழ்கின்ற இந்த பகுதிக்காக இடத்திலே செபிக்கின்றோம். இந்த கொரோனா வியாதியுடைய தேவரீர் எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டிருக்கின்றது சுவாமி. தேவரீர் அதை நீர் தடுத்து நிறுத்தி அருளும்படியாக இடத்திலே செபிக்கின்றேன். இன்னும் அதிகமாக அது தேவரீர் ஸ்ப்ரெட் ஆகாத வண்ணமாக அவைகளிலிருந்து நீர் விலக்கி காத்துக்கொள்வீராக. நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கூட சுகத்தோடு கூட பலத்தோடு கூட வாழுகின்ற ஜீவிக்கின்ற ஒரு மேலான ஸ்லாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் இங்கே தந்தருளும்படியாக இடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். அப்படியாக திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள் முதல் தேவரீர் முதியோர்கள் வரை அனைவருமாக அப்படியே கரங்களிலே கொடுக்கின்றோம். நம்முடைய செடியின் கீழாக நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. எல்லா தீமைக்கு நீர் விலைக்கு காத்துக்கொள்வீராக. உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படியாக உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றேன். அனைவரையுமாக அப்படியே கரங்களிலே கொடுக்கின்றேன். பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தியருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவருடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மனரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக நம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளிலே 317வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 317. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் முது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடைய கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.